என் தங்க பிள்ளையே, இந்த வாராகியை ஒரே ஒரு முறை தொட்டு உள்ளே அழைத்துப் பார். உனக்கு வரும் அதிர்ஷ்டம் எல்லை இல்லாததாக இருக்கப் போகிறது. அளவற்றதாக நீ அனுபவிக்கப் போகிறாய். உன் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உனக்கு ததும்ப ததும்ப கொடுப்பதற்காக இந்த வாராகி உன் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டேன். நானோ எத்தனை காலம்தான் உன்னை அங்கு வழிபடுவது தாயே? எல்லாம் என் வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்று நீ கலங்கிக் கொண்டு இருக்கும் பொழுதே நீ எதற்கும் கலங்காமல் இரு. உன் வாழ்க்கையில் நீ விரைந்து முன்னேறத்தான் போகிறாய். உன் தைரியம்தான் உனக்கு துணை. உன் தைரியமாக நான் உன் வராகி தாய் உன்னை துணை வந்து கொண்டு இருக்கும் பொழுது என் தங்க பிள்ளையே, தேய் பிறையை பார்த்து பயப்படுகிறாய் என்று கேட்பதற்காக வந்திருக்கின்றேன். இதோ உன் உறவை பற்றிய மிகப்பெரிய உண்மையை சொல்லி உன் வாழ்க்கையின் போராட்டத்தை முடித்து வைத்து நீ கொண்ட வெற்றியை கொண்டாடுவதற்கு ஆரம்பத்தை தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது இனி வசந்தங்களும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மட்டுமே உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. வருத்தங்கள் இங்கு இல்லவே இல்லை என்று நான் எப்பொழுதுமே சொல்ல மாட்டேன் என் தங்கமே. அந்த வருத்தங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் இல்லை என்றால் உன் வாழ்க்கையின் உன் வசந்தத்தின் அருமை தெரியாது. வாழ்க்கையின் வழித்தடத்தில் வழுக்கல்களும் வருவது உண்டு, சறுக்கல்களும் இருப்பதும் உண்டு. அந்த வஞ்சனையால் வழிகளும் தோன்றுவது உண்டு, செய்வனையால் நம் கீழே விழுவதும் உண்டு. அந்த விஷயத்தில் எல்லாம் உனக்கான தடைகளை தூள் தூளாக மாற்றி உனக்கு வருகின்ற வழிகளை எல்லாம் அயராது உழைத்து உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் உன் வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். வெற்றி என்பது இங்கு ஒருவருக்கொருவரின் சூழ்நிலையில் வேறுபட்டு கொண்டேதான் இருக்கும். உனக்கு கிடைத்த வெற்றி மற்றவர்களுக்கு ஒன்றுமில்லாதது போல தோன்றிக் கொண்டு இருக்கலாம். சிறு விஷயத்திலே இப்படி அவர்கள் வேறுபாடு பார்க்கிறார்களே, அப்படி என்றால் என் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும்? அவர் என்ன நினைக்கிறாரோ ஏது நினைக்கிறாரோ என்று உன் மனம் தீராத கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றது. கவலைப்படாதே, கலங்காதே. உன் வெற்றிக்கான தருணத்தை இந்த வராகி தாய் குறித்திருக்கும் பொழுது என் பிள்ளைகள் நல் உள்ளத்தோடும் நேர்மையாக செயல்பட்டு வாழ்க்கையில் யாருடனும் போட்டி போடாமல் பொறாமையை வளர்த்து கொள்ளாமல் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உன் உறவானவரும் உன்னை பற்றி நல்விதமாகத்தான் நினைக்கின்றார். உன் குறிக்கோளை நோக்கி நீ உழைக்கும் பட்சத்திலே உன் குறிக்கோளுக்காகவும் உன் லட்சியத்திற்காகவும் அவர் என்னிடம் வந்து வேண்டிக் கொண்டு விட்டார். இனியும் நான் உன்னை விடப்போவது கிடையாது. ஏனென்றால் இதனால் வரையிலும் உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களும் உனக்கு அவமானத்தை இழைத்தவர்களும் உன்னை அங்கு வெற்றி பெற முடியாமல் செய்வதற்கு எத்தனை தடைகளையோ ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இனி அத்தனை தடைகளையும் தாண்டி உன் வராகி தாயானவள் அல்லவா உனக்கான வெற்றி பாதையை உன் உயிரானவரின் மூலம் தர வந்திருக்கின்றேன் என்று உன் துரோகிகளுக்கும் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் நான் இங்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது. என் தங்க பிள்ளையே, யார் தடுத்தாலும் சரி, இனி இந்த வாராகி கொடுக்க நினைப்பதை மட்டும் நீ விட்டு விடாதே. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். உன் மனதை எத்தனை தடவை அங்கு உடைய வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உடைவதும் ஒட்டுவதுமாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் இன்று துகளாகி இனி ஒட்டவும் முடியாது, உடைக்கவும் முடியாது என்று இதற்கு எந்தவித பயனும் இல்லை, பலனும் இல்லை என்று அங்கு நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை முடிந்து விட்டதோ என்று தொலைதூர பயணத்தில் நீ கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, எந்த அறிகுறியும் தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றேனே தாயே என்று உன் மனமுருகி என்னிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது உன் மனதை என்னை தவிர இங்கு யாரால் புரிந்து கொள்ள முடியும்? உன் வாழ்க்கை என்னும் கட்டத்தின் நான் உனக்காகவே இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்கும் மனமருந்த வேண்டாம். சரியாக புரிந்து கொள்ள முடியாத சில
பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது யாரால் எவரால் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பது நீ முதலில் உறுதியாக இரு. உன் மனதை சிதைப்பதற்கு, உன் வெற்றியை தடுப்பதற்கு பல சூழ்ச்சி வலைகளும் மாய வலைகளும் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை நீதான் சரி செய்து கொள்ள வேண்டும். உன் முடிவை நீதான் எடுத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் அறிவுரைகளையும் ஆலோசனைகளை வேண்டுமென்றால் நீ கேட்டுவிட்டு பார். ஆனால் அந்த ஆலோசனைகளை அறிவுரைகளையும் தாண்டி உன்னை செம்மைப்படுத்துவதற்கும் செதுக்குவதற்கும் தான் இந்த வராகி தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதிப்பட தெரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, உன் மனதின் வழிகள் இப்பொழுது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் சதா நேரமும் நான் வழிகளோடும் போராட்டங்களோடும் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது, நான் வழிகளை அனுபவித்து கொண்டே இருக்கும் பொழுது வாழ்க்கை வெறுமையாகி கொண்டு தானே இருக்கும் என்று நீ நினைத்து விடாதே. அதையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான தேடலை, உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த வராகி தாய் நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் தங்க பிள்ளையே, உன் மனதிற்கு நெருக்கமானவர் நீதான் வேண்டுமென்று வந்து கொண்டு இருக்கும் வேளையில் அவர் நல்வுள்ளத்தோடும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றும் செயல்படும் போதும் உன் கோபத்தில் உள்ள உணர்வுகளை அவர் புரிந்து கொள்கின்ற தருணத்தை நான் ஏற்படுத்தி இனி நீங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழப்போகும் தருணத்தை தான் இந்த வாராகி உருவாக்கப் போகிறேன். நீ என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று உன்னுடைய உண்மை தன்மையை முதலில் அவர்களுக்கு புரிய வைத்துப்பார். உன் பலமும் பலவீனமும் தெரியாமல் நீ ஏதேதோ மனம் போன போக்கில் சென்று கொண்டே இருக்காதே. முதலில் உனக்கு தேவையானதை நீ புரிந்து கொள். என் தங்க பிள்ளையே, உனக்கானவர் உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலை வரும் பொழுது நீ வீணாக மனம் குழம்பிக் கொண்டே இருக்காதே. எதை எப்படி செயல்படுத்த வேண்டுமோ அப்படி செயல்படுத்தி கொண்டே இரு. உன் வார்த்தைகளால் அவர் மனம் சிதையவும் வேண்டாம், அவரது வார்த்தைகளால் நீ மனமும் சிதைய வேண்டாம். ஒருவருக்கொருவர் அங்கு எப்படி வாழ வேண்டும் என்பதில் திட்டமிட்டு செயல்படுத்திக் கொள்ளுங்கள். சிந்தித்து பார்த்து வாழுங்கள். வாழ்க்கையில் எது அதிகமாக இன்பத்தை கொடுக்க போகிறது? நாம் கடந்து போகின்ற வாழ்க்கையா, வருகின்ற வாழ்க்கையா என்று சிந்தித்து பார்த்தால் இதில் ஒன்றுமே கிடையாது. இப்பொழுது நிகழக்கூடிய இந்த காலம்தான் உனக்கு நிரந்தரமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் பொழுது வருகின்ற காலத்தை நினைத்தும் கடந்து போனதை நினைத்தும் நீ வருத்தப்பட தேவையே இல்லை. என் தங்கமே, முதலில் உன்னவரின் மதிப்பை உனக்கும் உன் மதிப்பை அவருக்கும் தெரிய வைத்து புரிய வைத்து உன் வாழ்க்கையை தெரிய வைக்கத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நீயோ மனம் தளர்ந்து விடாதே. நீ நம்பிக்கையோடு அங்கு செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் உனக்கு துணையாக உன் வராகி நான் வந்து இருக்கும் பொழுது உன் வெற்றி உனக்கு நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. நம்பிக்கையோடு இரு. நல்லதை நான் நடத்தி தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.